ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து பாரிஸ் கார்னர்ல இன்னைக்கு வந்து அப்படியே சும்மா ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சுத்திக்கிட்டே வரும்போது ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னோடனே நம்ம வந்திருக்க ஒரு இடம் வந்து வெரி நான்வெஜ்க்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்லி பசங்க டீம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்திருக்க இடம் தான் காமாட்சி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. பேரே காமாட்சி எக்ஸ்பிரஸ்னு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எக்ஸ்பிரஸா என்ன வருது, எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். இப்போ உள்ள வந்தாச்சு. மதிய நேரங்கிறதுனால இங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா க்ரௌடு வந்துகிட்டே இருக்கு. நமக்கு நல்ல பசியா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மெனுவை பார்த்தா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. மீல்ஸ்லேயே நான்வெஜ் அண்ட் வெஜ்ஜுன்னு சொல்லி நிறைய இருக்குது. பிரியாணி இருக்குது, நெய் சோறு எல்லாமே இருக்குது. ஸ்டார்டர்ஸும் அவ்வளோ நிறைய கொடுத்துருக்காங்க. மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதே மாதிரி மீல்ஸ்லேயுமே வந்து மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது. எதை ஆர்டர் பண்ணுறதுனே தெரில. பார்ப்போம், பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ப்ரான் சுக்கா மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது கூட நிறைய வெரைட்டிஸ் ஆன் பண்ணியிருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம டீம்லாம் இருக்கிறதுனால நிறைய சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரான் சுக்கா மீல்ஸ் வந்துடுது, பார்ப்போம். அதாவது மெயின் ஐட்டம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறாங்க மீலோட. நல்ல சைடிஷ் பார்ப்போம். ரைஸ் வந்துருச்சு. ஃபுல்லாக ப்ரான் சுக்கா சொல்லியிருந்தோம். இப்போது ப்ரான் சுக்கா வந்துருச்சு. குழம்பு வருது. எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு சொல்கிறேன். இது என்ன மட்டன்? ஓகே, மட்டனு, சிக்கனு, ப்ரானு, ஃபிஷ்ஷு, கிராப்பு. ஓகே, ஆக்சுவலாக ப்ரான் சுக்கா மீல் சொல்லியிருந்தோம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக எதை எடுத்து ஊற்றுறதுனே தெரில. ஏன்னா மட்டன், சிக்கன், ப்ரான் தொக்கு, அப்புறமா வந்து ஃபிஷ் குழம்பு வந்திருக்கு, அப்புறமா வந்து கிராப் வந்திருக்கு, நாட்டுக்கோழி குழம்பு, ப்ரான் தொக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். சிக்கன் குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க குழம்பு. ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதாவது கொஞ்சம் இன்னும் ஸ்பைஸியாக இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ அப்படியே ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஆனால் வேறு லெவலில் இருக்குது சிக்கன் கிரேவி. ஃபிஷ் குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா அதாவது எங்கள் அம்மா செய்கிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு வந்து ஃபிஷ் குழம்பு வந்து ரொம்ப என்னோடய ஃபேவரட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். புளிப்பெல்லாம் பெரிய அளவில் தெரியாமல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து இந்த பசியில் சாப்பிடும்போது அப்படியே உள்ளே போகிறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் சாப்பிட்டே பேசுகிறேன். இங்கே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணுங்கள். நான் என்னோடய சஜஷன் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரான் சுக்காவே நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு வேறு லெவலில் இருக்குது. சிக்கன் கிரேவி அண்டு ஃபிஷ்ஷே வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஃபிஷ் குழம்பு அதுவும் வேறு லெவலில் இருக்குன்னு. அடுத்து வந்து நம்ம கிராபும் இருக்குது. அடுத்து நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். நண்டு குழம்பு இருக்குது. அதையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபிஷ்ஷு சாப்பிட்டேன். பட் ஆனால் அதை விட எனக்கு நண்டு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பெப்பர் தூக்கலாக அருமையாக இருக்குது நண்டு குழம்பு. எந்த அளவுக்கு ஃபிஷ்ஷுக்கு நான் ஃபேவரட்டாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு நண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது எல்லாமே சாப்பிட இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கு. நல்லா இருக்குங்க. இந்த டைமில் ஒரு நல்ல பசிக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் கண்டிப்பாக வரலாம். வாங்க, ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இப்போது நான் வந்து 2 குழம்பு அதாவது 3 குழம்பு டேஸ்ட் பண்ணிட்டேன். ஃபிஷ் பண்ணிட்டேன், நண்டு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பண்ணிட்டேன். 3மே வந்து வேறு லெவலில் இருக்குது.
இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு இருக்கு, அதையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். அதாவது நாட்டுக்கோழி குழம்புமே வந்து வேற லெவலில் இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, நம்ம முதல்ல சாப்பிட்ட சிக்கன் குழம்பு எந்த அளவுக்கு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணணும், அதுக்கு தரமாக ரெடி ஆகிருக்கு. நாட்டுக்கோழி குழம்பு நல்ல காரமாக நம்ம சொல்லி சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. எல்லாமே நம்ம எப்படி சாப்பிடணும்னு நினைக்கமோ அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடு தொக்கு வேறு கொடுத்துருந்தாங்க, அதுவும் இங்கே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்கு. மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க, அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். மட்டன் கிரேவி கலரே வந்து ரொம்ப அப்படைசிங்காக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஒயிட் கலர் குருமா மாதிரி இருக்குது. அதாவது மட்டன் பீஸ் எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்து போய் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போது சாப்பிட்ட எல்லாமே என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. ஒன்று ஒன்றும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த காரமாக சாப்பிட்றதுனால எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனியனும் கொடுத்துருந்தாங்க, ஆனியன் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் ஆனியன் வந்து பெரிய பீசஸாக இல்லாமல் சின்ன ஆனியன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம மெயின் டிஷ்க்கே வந்திருக்கோம். ப்ரான் தொக்கு வந்து இப்போ தான் நான் டேஸ்ட் பண்ணவே போகிறேன். இவ்வளோ நேரம் வந்து அவங்க வந்து சைட் டிஷ்ஷாக கொடுத்த குழம்புகள் தான் இருந்தது, அந்த வகையில் இருந்துச்சு. ஏன்னா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நண்டு குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்புல இருந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ தான் நம்ம வந்து ப்ரான் தொக்கு சுக்கா இது பார்க்குறோம். ப்ரான் தொக்கு இங்கே கொடுத்துருக்காங்க தனியாக, அது இல்லாமல் சுக்கா ஃப்ரை, அதாவது ப்ரான் ஃப்ரையும் கொடுத்துருக்குறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். அதாவது இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண மெயின் டிஷ். இப்போ தான் நம்ம அதை சாப்பிட போகிறோம், பார்ப்போம். கலரே வந்து செம்மையாக இருக்குங்க, பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குது. இது கூட நம்ம வந்து ப்ரானையும் வச்சு ட்ரை பண்ணுவோம். ப்ரான் தொக்கு அல்டிமேட்டாக இருக்குது. அதாவது ப்ரான் ஃப்ரை ஆனதுமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ப்ரான் தொக்கோட ப்ரானையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இங்கே இது வரைக்கும் நான் சாப்பிட்டது எல்லாமே என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் என் டீம்லாம் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஏன்னா நான் சொல்லும் போது அவங்க வந்து உண்மையாக சொல்கிற பொய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சாங்க. பட் ஆனால் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா நான் மீன் வந்து விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு அதுக்கேற்ற மாதிரி மீன் குழம்பும் நண்டு குழம்பும் வேறு லெவலில் பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் இப்போது ப்ரானும் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ரைஸ் வந்து நாங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இன்னொரு நெய் சோறு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெய் சோறு வித் நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னோடனே இன்னொரு நாட்டுக்கோழி குழம்போட நெய் சோறு சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், அதையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு. நம்ம எக்ஸஸாக சொல்லியிருந்தேன், நெய் சோறும் நாட்டுக்கோழி குழம்பும் வந்துருச்சு. இது இல்லாமல் ஏன்னா இப்போ சைடிஷ் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக, ஏன்னா வெஜ்ஜு யாருமே சைடிஷை தொடவே மாட்டேன்ட்டாங்க. நானே தொடலை தான். இப்போ நிறைய மட்டன் கோலா உருண்டை சொல்லியிருந்தோம், மட்டன் கோலா உருண்டை வந்திருக்கு, நல்லி வந்திருக்கு. இது என்னக்கா? ஓ, இதுதான் நெய் சோறு நாட்டுக்கோழி. ஓகே, அதாவது இப்போது நம்ம நெய் சோறு நாட்டுக்கோழியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். கபாப் ஐட்டமும் இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால நம்ம வந்து சிக்கன் சீக் கபாப் சொல்லியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு. என்னடா ஃபுல்லாக சைடிஷாக இறக்கிருக்கோம், அதான் வெஜ்ஜே தொடலை யாருமே. அப்புறம் நம்ம எதுக்கு இது பண்ணுங்கிறதுனால ஃபுல்லாக நான்வெஜ்ஜுக்கே இறங்கிட்டோம். இங்கே கபாப் ஐட்டமும் ஃபேமஸ்ன்னு ஒன்று நாங்கள் வந்து சிக்கன் சீக் கபாப் சொல்லியிருந்தோம். அப்புறம் மட்டன், இது என்ன சொன்னோம், இது என்னது, மட்டன் பெப்பர் ஃப்ரை. ஓகே,
கிரேவி சாப்பாடுக்கு வந்து கிரேவி வேணுங்கிறதுக்காக மட்டன் பெப்பர் ஃப்ரையும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டமாகவே இறக்கிருக்கிறோம். ஏன்னா டீம்லாம் வெறித்தனமாக என்ன வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக வாங்கி அடுக்கி வச்சுருக்கோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, நெய் சோறு அண்டு நாட்டுக்கோழி இதுதான் வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஏன் நாங்கள் நெய் சோறு போனோம்னா, பிரியாணி வந்து நம்ம எங்கே போனாலும் அதிகமாக பிரியாணி தான் சாப்பிட்றோம். பட் ஆனால் இங்கே நெய் சோறுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கிறதுக்காக தான் நெய் சோறு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் இங்கே கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இங்கே கபாப் ஐட்டம்ஸ் அண்ட் சப்பாத்தி இதெல்லாம் தவிர மிச்ச எல்லா ஐட்டமே வந்து இவங்க வந்து விறகடுப்பில் தான் செய்கிறாங்க. அதனால தான் இந்த டேஸ்ட் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நெய் சோறு எப்படி இருக்குன்னு. நெய் சோறு நான் எந்த கிரேவியுமே ஊற்றி சாப்பிடாம நார்மலாக சாப்பிடும்போது எனக்கு நல்லா இருக்குங்க. நெய் சோறு மட்டன் கிரேவி ட்ரை பண்ணுவோம் முதல்ல. மட்டன் கிரேவி பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. நெய் சோறு அண்ட் மட்டன் கிரேவி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது மட்டன் கிரேவி வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். மட்டனுமே வந்து நல்லா வெந்திருக்கு. அதை நான் பார்த்தாலே தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள் அப்படியே பிச்சாலே பீற அளவுக்கு நல்லா வெந்திருக்கு மட்டன். சூப்பராக இருக்குது மட்டன் கிரேவியோட நெய் சோறு சாப்பிட்றதுக்கு. பட் ஆனால் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலான நெய் சோறு வித் நாட்டுக்கோழி வந்து இனிமேலாம் சாப்பிட்ணும். இருங்க அதுவும் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குங்க. நெய் சோறு அண்டு நாட்டுக்கோழி இதுதான் அவங்க கொடுத்த நெய் சோறு கூட கொடுத்த டிஷ் வந்து இதுதான். இப்போது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து நல்லா வெந்திருக்குங்க, செம்மையாக இருக்குது. காரம் எல்லாமே வந்து கரெக்டாக வேற லெவலில் இருக்குது. நாங்கள் எக்ஸஸாக மட்டன் சொல்லாமல் வெறும் நீங்கள் நாட்டுக்கோழி அண்டு கீ ரைஸ் மட்டும் சொல்லி சாப்பிட்டாலுமே தரமாக இருக்குது. பேச முடியல, ஒரு நிமிஷம் சாப்பிட்டு வந்துடுறேன். நாட்டுக்கோழியை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஷ்ஷஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நல்லி சொல்லியிருந்தோம், கோலா உருண்டை சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு கோலா உருண்டை ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் நிறைய இடங்களில் கோலா உருண்டை நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பட் ஆனால் இங்கே கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆப்படைசிங்காக இருக்குது. ஏன்னா விறகடுப்பில் வேறு செஞ்சோம், அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டே கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கொஞ்சம் எனக்கு எல்லாமே வந்து சாப்பிடும்போது வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறதே நான் பார்த்துட்டு சொல்கிறேன். வெந்திருக்கு, நல்லா இருக்கு. கோலா உருண்டை பார்க்கறதுக்கே வந்து வேற லெவலில் இருக்குது. கோலா உருண்டை தரமாக இருக்குங்க. அதாவது இவ்வளோ டிஷ்ஷஸை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாங்க கண்டிப்பாக சாப்பிட முடியும். ஏன்னா நீங்கள் வந்து இது வேணாம் அது இது வேணாம் அது எல்லாம் அப்படிலாம் ஒதுக்கிற முடியாது. ஏன்னா எல்லா டிஷ்ஷஸுமே அந்த அளவுக்கு ஒர்த்தடாக இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போகலாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. வேறு லெவலில் இருக்குங்க எல்லாமே. இது இல்லாமல் நல்லி வேறு இருக்குது, அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லி வேற நம்ம தனியாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எக்ஸஸாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா பசங்க நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தபோது சரி ஓகே நம்ம கொஞ்சம் நான்வெஜ்ஜாக இங்கே நல்லா ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதனால நாங்கள் நான்வெஜ்ஜில் வந்து நல்லி மட்டன் கோலா உருண்டெல்லாம் பண்ணோம். பட் டேஸ்ட் பண்ண எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போது நல்லி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னேன்.
ஆக்சுவலாக நான் இங்கே சாப்பிட்றேன், கேமராமேன் வந்து காண்டாகி இது எனக்கு கொஞ்சம் வைடா அப்படின்னு கேட்குறான். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அவனுக்கு வந்து பார்க்குறதுக்கே எச்சு உருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். பரவாயில்ல, இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். வெயிட் பண்ணி நான் வரேன். நல்லியுமே வந்து வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கே வாங்க, கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு தரமான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வெஜ்ஜே தொடலை, நான்வெஜ்ஜில் அவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குங்க. அவ்வளோ டிஷ்ஷஸையும் வந்து என்னால் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா இப்போ கபாப்லேயுமே வந்து நான் ஒரு ஐட்டம் தான் சொன்னேன். ஏன்னா கபாப்லேயே இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மட்டன் கிரேவிஸ், சிக்கன் கிரேவிஸ்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் வெறும் 6 பேருக்கு இவ்வளோ டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இப்போது நம்ம வந்து நெய் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே கபாப்பும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தேன். அந்த ஐட்டமும் வந்திருக்கு. அதுவும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். கபாப்பும் வந்து இங்கே நம்ம சொல்லியிருந்தோம், அதுவும் இருக்குது. அதுவுமே நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. கபாப் அந்த ஸ்மோக்கு ஃபீல்லாம் வந்து கேமராமேன் வந்து என்ன கபாப்னு கேட்குறான். ஏன்னா அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அப்படேசிங்காக இருக்குது. எனக்கு ஒரு பைய அப்படிங்கிற மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். சிக்கன் சீக் கபாப் அதுதான் நம்ம இங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஸ்மோக்கு ஃப்ளேவர்லாம் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. முடிச்சுட்டு தரேன், அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆக்சுவலாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததான் வந்து டெசர்ட் சொல்லலாம். அப்படிங்கும்போது இளநீர் பாயசம் அண்ட் ஸ்வீட் பீடா சொல்லியிருந்தோம். வந்துருச்சு இளநீர் பாயசம் அண்ட் ஸ்வீட் பீடா. இந்த பார்ப்போம். இளநீர் பாயசம் அவங்களோட ஓன் பிராண்ட், அவங்களே வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்வீட் பீடா இருக்குது. இளநீர் பாயசம் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இளநீர் பாயசம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலாக இவ்வளோ சாப்பிட்ருக்கோம், அப்போவும் வந்து எனக்கு வந்து டக்குன்னு செரிச்சிரும் அப்படின்லாம் வேற சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் சீக்கிரமே செரிச்சாலும் இளநீர் பாயசம் வந்து குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு உண்மையாகவே நல்லா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இளநீர் பாயசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிடுறேன். ஆக்சுவலாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கடைசியாக ஒரு ஸ்வீட் பீடா போட்டோம்னா இங்கேருந்து கிளம்பிடுவோம். கண்டிப்பாக பாரிஸ் கார்னர் கிட்ட யாராவது பர்ச்சேசிங் வரீங்க, மதிய டைம் நைட்டு கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் மதிய டைமில் நீங்கள் வந்து பாரிஸ் கார்னர் சைடில் வந்து அதிகமாக வேலை இருக்குது அப்படின்னா, பசிக்குது அப்படின்னா இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காமாட்சி எக்ஸ்பிரஸ் இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா ஹெவி க்ரௌட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் பாரிஸ் கார்னர் சைடில் வந்து ஒரு ஷாப்பிங்காக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபுட்டு எல்லாமே வந்து தரமாக இருக்குது. அந்தோனியார் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஐசிஐசிஐ ஹெட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. ரொம்ப ஒரு மெயின் ஏரியா இருக்குது. ஹைகோர்ட்டுங்கிறது ஒரு 500 மீட்டர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பயங்கர க்ரௌடு வந்து வருது. பார்க்குறக்கே எப்படி சொல்கிறது, நாங்கள் வரும்போது ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தா டக்குன்னு ஒரு 50-60 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த 60 பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிங்கிறது வந்து இங்கே அதிகமாகவே இருக்குது. உள்ள அவ்வளோ பெரிய பார்க்கிங் வேறு இருக்குது. ஸோ நாங்களுமே அங்கே தான் போய் பார்க் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.